அதனாலதான் நான் கூட சொன்னேன், சாகிறது தற்கொலை பண்ணி சாகிறதுனா விஷம் குடிச்சு செத்துறாத, கள்ளச்சாராயமாவது குடிச்சுச்சா வீட்டுக்காவது ஒரு 10 லட்சம் போய் சேரும். ஒரு நெசவாளன், மானுடனின் மானம் காத்த ஒரு நெசவாளனுடைய மரணத்திற்கு ஒரு 2 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அவர்களுடைய அதிகபட்ச கோரிக்கை இதுதான், அதிகபட்ச கோரிக்கையே இதுதான். அதுக்கப்புறம் மீன்பிடி தடை காலங்களில் நம் மீனவர்களுக்கு ஒரு இழப்பீடு, ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பது போல நெசவாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை, உதவித்தொகையை கொடுங்கள்னு சொல்றாங்க. அது இந்த அரசு பாரு நம்ம நெசவை எப்படி பண்ணுதுன்னு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் பாடுபட்டு விளைய வச்சு கொடுத்த நெல்லை கொண்டு வந்து அரிசியை இலவசம்னு கொடுத்துருது. நான் கஷ்டப்பட்டு நெய்து கொடுக்கிற ஆடையை கொண்டு வந்து இலவசம்னு கொடுத்துருது. அதனால இந்த உழவுக்கும் நெசவுக்கும் மதிப்பு இல்லாது போயிருது. உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன். டாடா இறந்து போயிட்டார்ல, டாடா சொல்றாரு, நீ இந்த இலவசத்தை நிப்பாட்டு, அதுவும் குறிப்பா ரேஷன் கடையில், அந்த அரிசி கடையில் உணவுப் பொருளை கொடுக்குறீங்களா, அதை நிப்பாட்டுங்கிற. அது இலவசம் கிடைக்கிறனாலதான் அவன் குடியின் பக்கம் போறான். 300, 400, 500 ரூபாய் குடிச்சு அழிக்கிறான். நீங்க இந்த இலவசத்தை இப்படி கேள்வி பாட்டு பாருங்களேன். என் உடன் பிறந்தார்கள் இப்படி கேள்வி கேளுங்க. அண்ணன் என்ன இப்படி கேள்வி கேட்கணும்? தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரே நாள்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம் நினைக்கிறேன்? 450 கோடி. தம்பி, ஒரே நாள் வியாபாரம் 450 கோடி. ஒரு நாள்ல 450 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கவனுக்கு எதுக்குடா இலவசம்? எதுக்கு இலவசம்? தனக்கு பிடித்த நடிகன் ஒருவருடைய படம் திரைக்கு வந்தால் ஒரே நாள் வசூல் 35 கோடி 40 கோடி. குடிப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் கோடி கோடியாக கொட்ட காசு வச்சிருப்பவனுக்கு நீ எதுக்கு இலவசம் கொடுக்கிறான்னு கேட்டா பதில் இல்லை. அவன் அதை குடிக்கவில்லை என்றால் நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நம் வசம் வந்துவிடும். இதனாலே அவன் பயப்படுறான். இல்லைன்னா அவன் ஒண்ணு இருக்காது, அதிகாரமே. அவன் என்ன சொல்லுவான் சொல்லு, என்ன சொல்லுவாங்க சொல்லு. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நெசவாளர்களுக்கு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் துப்புரவு தொழிலாளர்கள்.